கருவேப்பிலையில் முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான தேவையான சத்துக்கள் கருவேப்பிலையில் இருக்குது. குறிப்பாக இரும்பு சத்து நிறையா இருக்குது. சில மெல்லிய கனிமங்கள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப கொஞ்சமாக தேவைக்கூடிய கனிமங்கள், செலினியம், மேங்கனீஸ், கால்சியம், இது மாதிரி கனிமங்கள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த கருவேப்பிலையில் இருக்குது. அதை வச்சு ஒரு அருமையான துவையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட்டான பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரத்தன்மை எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துனீங்கன்னா அதில் இருக்க ஈரத்தன்மை எடுத்துரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கருவேப்பிலையை நம்ம வறுத்து இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை கூட ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காயும் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து இதோட ஆட் பண்ணுறோம். கருப்புளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்ல பொன்னிறமாக உளுந்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதோட ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம முதவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதையும் அது கூட ஒரு கப்பு தேங்காயும் இதோட சேர்த்துட்டு 3 பூண்டு பல் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை துவையல் சூடான தோசை கூடையும் இட்லி கூடையும் சூடான சாதத்தோட இந்த துவையலை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் இந்த மாதிரி துவையல் மாதிரி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.